ஆன்மீகமும் கலந்த ஒரு அரசியலா தான் இந்த உலகம் மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இறைத்தன்மையை உணர்ந்தா நெற்றிக்கண் திறந்தா நீல நிற ஜோதி வட்டத்தை பார்க்க முடியும். தியானம் பண்ணும்பொழுது உள்தன்மையில இருக்கிற கெட்ட அழுக்குகள்லாம் சுத்தமாகும். அதே மாதிரி தியானம் பண்ணும்பொழுது நம்ம உடம்பு வந்து ஒரு நிலையாகும். மூச்சை உள்முகமா திருப்பும் பொழுது உடம்பு வந்து வெயிட்லெஸ் ஆன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அது எல்லாமே வந்து இறைத்தன்மையை உணர்ந்து இறைவனையே பார்க்கறது தான். நெற்றிக்கண்ணில் இறைவனையே பார்க்குற ஒரு உணர்வு தான். அது எல்லாமே 100% உண்மை. ஒரு தியானம்ன்றது எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவர் மட்டும்தான் நம்ம ஒதுக்கணும் தியானத்திற்காக. அதையும் தாண்டி பூமி தாய் கஷ்டப்படுறாங்க, இயற்கை கஷ்டப்படுது. பஞ்சபூதங்களும் வந்து மனிதனோட ஆதிக்கத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பொல்யூஷன், பிளாஸ்டிக்கால பூமி தாய் நம்மள சுமக்கிற பூமி தாய் கஷ்டப்படுறா. மரங்கள் வந்து பச்சை போர்வையா அந்த உலகத்தை போத்தணும்னு நினைக்கிற சீமானவர்களை எல்லாரும் மறந்துட்டாங்க. அவருக்கு ஓட்டு போடணும் இல்லையா? அவர் வந்து என்னதான் அவர் கோவத்தை வெளிப்படுத்தினாலும் அவருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு இருக்கு. மிகப்பெரிய இயற்கை மேல ஒரு அன்பு இருக்கு. அதுதானே ஆகச் சிறந்தது. சொல் செயல் இறங்கி வேலை செய்யறாரு இல்லையா? அவரோட ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து பாருங்களேன். அவரோட உடம்புல வேர்வை தண்ணி ஊத்தி ஒரு இயற்கைக்காக கத்தி கிடக்குறாருன்னா, நம்ம பணத்தை வாங்கிட்டு அசால்ட்டா வந்து பணத்துக்கு சப்போர்ட் பண்ண ஓட்டு போட்டு போயிட்டானா இயற்கை எப்படி நல்லா இருக்கும்? உங்களுக்கு உறுத்தாதா? உங்களோட மரணம் உங்களுக்கு உறுத்தாதா? நம்ம இயற்கைக்காக என்ன பண்ணிட்டு போயிருக்கோம்? இயற்கைக்காக ஒண்ணுமே பண்ணிட்டு போனதில்லைன்னா அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான சாகும்போது ஒரு உறுத்தல் இருக்க தானே செய்யும். நம்ம குழந்தை, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம பொண்ணு, நம்மளோட சொந்தக்காரங்க, அதையும் தாண்டி நம்ம சாமி கும்பிடுறோம். கோயிலுக்கு போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வரோம். இல்லைன்னா நம்ம மனநிலை கொஞ்சம் அமைதியாகணும்னா கோயிலில் போய் தியானம் பண்ணுறோம். இல்லைன்னா அமைதியாக உட்காரோம். எல்லாமே ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இயற்கைக்காக என்ன பண்ணியிருக்கோம்? அதையும் தாண்டி தானே இருக்கு. சாமியும் தாண்டி இயற்கை என்னை பொறுத்தளவுக்கு. இயற்கை தாய் தானே வந்து தியானம் பண்றவங்களுக்கே மூச்சு காத்த கொடுக்குது. இயற்கை தாய் தானே சித்தர்களுக்கே தண்ணியும் காத்தையும் கொடுத்தது. இயற்கை தாய் தானே ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. மடிப்பிச்சையா நம்மளுக்கு கொடுக்குற இயற்கை தாய்க்கு சீமானவர்கள் வந்து மடிப்பிச்சை எடுக்கணுமா அவங்க கிட்ட இயற்கைக்காக? ஓட்டு போட மாட்டீங்களா சீமானவர்களுக்கு? ஏன் வந்து அவர் என்ன அவரோட கோபம் அகங்காரத்துல இருக்குன்னா இயற்கை மேல மிகப்பெரிய பற்று இருக்கு. அதனாலதான் வந்து அவரோட கோபம் வந்து அந்த இடத்துல வெளிப்படும்.